முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். நான் வரேன் உங்கள்கிட்ட, மற்றவருடைய கருத்தை பேசிட்டு வரேன். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்க திரு குமரகுரு, தேர்தலில் வந்து ஆணையத்திற்கு வாழ்த்து பாராட்டெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஓரளவுக்கு 2 ஃபேஸில் பெரிய அளவுக்கு வயலன்ஸ் இல்லாத ஒரு தேர்தல் நடத்தி முடிச்சிருக்காங்கன்னு பிரதமர்லாம் பாராட்டியிருக்கார். இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுக்கு இந்த தேர்தல் ஆணையம் உள்ளாகுது. ரொம்ப குறிப்பான ஸ்பெசிஃபிக் இஷ்யூ சொல்றாரு. 17C அப்லோட் பண்றதுல என்னங்க பிரச்சனை, அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, தேர்தல் அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது எல்லா ஏஜென்ட் இருப்பாங்க, பிரதான கட்சிகள், எல்லா கட்சிகள், அவங்க எல்லாரும் உட்கார வச்சு தான் இன்னைக்கு 932 ஓட்டு இதுல இருக்கு அப்படின்னா, ஈவினிங் பார்க்கும்போது 630 ஓட்டு போல இருக்கு, எல்லாம் போல இருக்கான்னு கேட்பாங்க. எல்லாம் போல இருக்குன்னு 17C ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு ஒவ்வொரு ஏஜென்ட்டும் என்னோட இதுல வந்து 632 வச்சுப்பாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ராங் ரூம்ல போயிட்டு எல்லாம் அடுக்கி வச்சுட்டு அன்னைக்கே எல்லா கேண்டிடேட்டோட ஏஜென்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, நாளை காலையில இந்த டைம்ல வந்து ஸ்க்ரூட்டினிக்கு வாங்க அப்படின்னுவாங்க. ஒரு 10 மணிக்கோ 12 மணிக்கோ அங்க போய் உட்காரும் போது அவங்க எல்லாரும் வச்சுட்டு 17A ஃபார்ம், அதாவது அதிகாரிகளுக்குள்ள ஃபார்ம், இதோ பாருங்க இந்த பூத்துல இவ்வளவு இருக்கு எல்லாம் செக் பண்ணிட்டு அதை அதிகாரிகிட்ட கொடுத்துட்டு அபிஷியலா ஆர்வ வந்து வெளில சொல்லுவார், இத்தனை பூத் இவ்வளவு பெர்சன்டேஜ் ஆயிருக்குன்னு. பெர்சன்டேஜ்ல டிஃபரன்ஸ் இருக்குன்னா, ரொம்ப உதாரணம் சிம்பிளா சொல்லணும்னா, தமிழகத்தில் +2 மாணவர்கள் எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னா 62 பேர் அப்படின்னுவாங்க. 62 63. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட மார்க் ஷீட் வந்து நான் பாஸ் நீங்க ஃபெயில் அது இருக்கும். ஆனா 62 63ங்கிறது வந்து கரெக்டா எக்ஸாக்ட்டா வரலன்றதுனாலயே என்னோட பாஸ் ஃபெயில்ன்றது தப்பாகாது. இல்ல ஒரு எக்ஸாக்ட்டா வரலன்னா அங்க நடைமுறையில ஏதோ சிக்கல் இருக்கு. இல்ல இருங்க, அதான் சொல்றேன். இப்போ நீங்க கரெக்ட்டா கேட்டீங்க, நான் கேக்குறதுக்கு நீங்க கேட்டீங்க. 17C வச்சிருக்காங்கல்ல, நாளை எலெக்ஷன் இதுக்கு கவுண்டிங் போவாங்கல்ல, போகிறதுக்கு ஏன் அப்லோட் பண்ணலங்க? இல்ல இருங்க, 17C வந்து ஒவ்வொரு பூத்துக்கும் பண்ணணும்ன்றது எனக்கு தெரிஞ்சு, என்னோட அறிவு நாம ஷூரா தெரியல. இந்தியா முழுக்க இருக்க 17C வந்து அப்லோட் பண்ணுவாங்களான்னு தெரியல. பண்ணலன்னா அது எலெக்ஷன் கமிஷன் கேட்கணும். இருந்தாலும் நீங்க பிரஜுடிஸ் ஆகாதீங்க, ஏன்னா உங்களுக்கு இதுல எந்த விதமும் பாதிப்பு இல்ல. உங்க ஏஜென்ட் இருக்காரு பாருங்க, அவரு ரவிக்குமார் ஐயாவோட இடத்துல, ஐயா இந்த இடத்துல வந்து 632 ஓட்டு தான் விழுந்திருக்கு, நாளை எண்ணும் போது 61வது பூத்துல எவ்வளவு விழுந்திருக்குன்னு கேட்டா 632 தான் எடுக்கும் போது வரணும். 637 வந்துச்சு வச்சுங்களேன், உங்களுக்கு ப்ரூஃப் கரெக்டா இங்க இருக்குது. இங்க 17C கையில ஃபார்ம் இருக்கு. ஆமா, 17C ஃபார்ம் சைன்ட் பத்தி இது அந்த ரிட்டர்னிங் ஆபீசர். அப்போ இங்க பாருங்க 632 எங்கிட்ட இருக்கு, அதிமுக 632 இருக்கு, விசிக 632 இருக்கு, எண்ணும் போது 637 முடிஞ்சு போச்சு. அந்த தேர்தல் தப்பு. இது எல்லாம் இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம ஒரு பயத்தை உருவாக்கிட்டு கார்கே சொல்றாரு ஒரு 5% வேரியேஷனை இதுவரைக்கும் பார்க்கல. நிறைய தேர்தல்களை தேர்தல் ஆணையம் நடத்தியிருக்கு. இந்திய தேர்தல் ஆகட்டும், தமிழ்நாட்டில் மாநில தேர்தல்கள் பல மாநிலங்கள் நடக்குது. +or-1% நம்ம பார்த்துருக்குறோம். எல்லா தேர்தல்களையுமே நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த நாள் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி எல்லாம் வரும்போது எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வரும். அது கூடிதான் இருக்குது, குறைஞ்சதுங்கிறது ரொம்ப ரேர். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். கார்கே அவருக்கு சொல்றது என்னன்னா, 30ஆம் தேதி தான் அப்லோட் ஆகுனாங்க. எங்கிட்ட இங்க ப்ரூஃபே இருக்கு. அன்னைக்கு நைட்டே 12 மணி AM 20th வந்திருக்கு. ரீகன்ஃபர்ம்டு பை 7 o'clock ஈவினிங். அடுத்த நாள் அதுல 2 சைன் பண்ணி எங்கிட்ட வெப்சைட்ல இருக்கு. அவர் சொன்ன ஒரு பொருள் தப்பு. இன்னொன்னு, ரவிக்குமார் அவர்களோ வேற யாராவது முதல் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சு எத்தனாவது நாள்ல அவங்க மொத்தமான வாக்கு சதவீதத்தை அறிவிக்கிறாங்க? அன்னைக்கு நைட் இல்ல சார், அதுக்கப்புறம் கரெக்டட் வெர்ஷன் தேர்ட் டே P2 இல்ல P2 அத இல்ல போலிங் டேட் P1 P2ல பண்ணிட்டாங்க. இதுல வெப்சைட்ல இருக்கு. இல்ல வெப்சைட்ல இருக்கு. நான் என்னோட கருத்து சொல்லிறேன், வெப்சைட்ல இருக்கு. நீங்க சொல்றது வந்து ஒரு வாரம் 10 நாள் பொறுத்து சொன்னதுன்னு போய் இது விட்டுருங்க. நான் சொல்றேன் டேட் வைஸ் வேணா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்ப என்ன சொல்லப்பட்டது, ஏன் அவ்வளவு சதவீதம் வந்தது அப்படிங்கறதையும் நீங்க சொல்லுங்க. சாஃப்ட்வேர் அவரு சாகுவா சொல்லிருக்காரு, சாஃப்ட்வேர்ல நாங்க அப்லோட் பண்ணிருந்தோம், சில குளறுபடிகள் இருந்தது. ரைட், எல்லாம் கரெக்ட். விடுதலை சிறுத்தைகளோ திமுகவோ எத்தனை இடத்துல வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் தமிழ்நாடு இங்க இருக்கு பாருங்க, எலெக்ஷன் ஆபீசர் அவர்கிட்ட எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? ஏன் இந்த மாதிரி வேரியேஷன் இருக்கு? இந்த ஸ்ட்ராங் ரூம்ல பண்ணாங்கல்ல ஸ்க்ரூட்டினி, அது எல்லா ஏஜென்ட் வரணும். எத்தனை ஏஜென்ட் வந்து அந்த ஸ்ட்ராங் ரூம்ல பண்ணும்போது என்ன சார் இப்படி டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க? எங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? தமிழ்நாட்டில் எத்தனை டிஎம்கே காரங்க கொடுத்தாங்க? இது ஆல் இந்தியா ஃபுல்லா ஒரு கான்ஸ்பிரசி முடிவு பண்ணி, இல்லங்க நம்ம போற போக்கு சரியில்லை, நம்ம ஜாதகம் சரியில்லை, இது வேற மாதிரி தான் போக போகுது, அதுக்கு என்ன பண்ணலாம்னா அழகா இப்ப இருந்தே ஆரம்பிச்சிருவோம். ஈஸி சரியில்லை, பாவம் என்ன சொல்றாங்கன்னா உங்க ஜாதகம் சரியில்லைங்கிறதுனால ஈஸியை வச்சு 5% கூட்டிட்டீங்க. ஒரு விஷயம் நான் ஒன்னே திரு குமரவேல் உங்கள்கிட்ட நீங்கள் சொன்னதுக்கு ஒரு திருத்தம் சொல்லிடுறேன். நீங்கள் தயவுசெய்து நீங்கள் அந்த டேட்டா வந்து 3வது நாளே போட்டிருக்காங்க. நீங்கள் எலெக்ஷன் கமிஷனுடைய சைட்டில் தான் பார்க்குறேன். 30ஆம் தேதி தான் ஃபேஸ் 1ஓட டேட்டாவும் ஃபேஸ் 2 டேட்டாவும் போடப்பட்டிருக்கு. அதோடைய பதிவு எண் வந்து 39. டியூஸ்டே 30th ஏப்ரல் 7:53 இரவு 7:53க்கு 30ஆம் தேதி தான்
அது பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஓட்டர் டர்ன் அவுட் 66.14% இன் phase 1 and 66.71% இன் phase 2 ரெக்கார்டட் இன் ஜெனரல் எலெக்ஷன். அப்படி என்று எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் 39வது என்ட்ரி 30ஆம் தேதி இரவு 7:53 தான் செய்யப்பட்டிருக்கு. உங்களுடைய தகவல் சரியல்ல, அதை மட்டும் சொல்லிடுறேங்க. இப்போ சொல்லிடுறேன். 20 ஏப்ரல் 7:08 PM. ரெண்டாவது 20 ஏப்ரல் நைட்டு 12:11 AM எலெக்ஷன் கமிஷன் கொடுத்ததில் அதில் விழுப்புரமும் சொல்லிடுறேன். அது தவறாக இருந்தால் நீங்கள் பார்த்தீங்க 76.47. இது ஒரு பார்ட்டு. இதுக்கு பிறகு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான வாக்கு சதவீதத்தை தேர்தல் ஆணையம் வெளியிடுது. அதில் தான் 5% கூட வருது. phase 1க்கு phase 2க்கு அவங்க வெளியிட தலைமை தேர்தல் ஆணையங்க எலெக்ஷன் கமிஷன் இந்தியா அதோட சைட்டு. இது செக்ரட்டேரியட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, நிர்வாச்சன் சதன், அசோகா ரோடுங்க. அதான் சார், அன்னைக்கு கொடுக்கப்பட்டதுல இருந்து அதுக்கு பிறகு வரக்கூடிய 10 நாளுக்கு பிறகு வரக்கூடியதுல பெரிய வேரியேஷன் வருது அப்படிங்கிறாங்க. நான் சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டேன். ஃபைனல் டர்ன் அவுட் எதுவா இருந்தாலும் என்னோட இது என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்யறாங்க, எத்தனை பர்சன்ட், அப்ப எத்தனை பர்சன்ட் நான் சொல்றது. இதுல ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்க சொல்லிருக்க வேண்டியது. எதுக்கு சொன்னா, இந்த விஷயம் உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா திமுக இங்க முதல்ல ஆரம்பிச்சிருக்கும் அந்த பிரச்சனை. ஏங்க நாங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கோங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக 3 பக்கம் டீடைலான கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கோம் மீடியாவுக்கு. நான் சொல்றது 17A கொடுக்கும்போது ஸ்ட்ராங் ரூம் முன்னாடி நடந்த ஸ்க்ரூட்டினில உங்க ஏஜென்ட்டும் உங்க இல்ல வேட்பாளரும் இருக்கும்போது இது தப்பான கொடுத்துருக்கீங்க. 17C இன்னும் அப்லோட் பண்ணல. இல்லைங்க, நான் கேட்கறது விழுப்புரத்துக்காக. நான் விழுப்புர வேட்பாளராக நான் இங்க பேசல. நான் விழுப்புர வேட்பாளராக இங்க பேசல. தயவு செஞ்சு ஒன்றை புரிஞ்சுங்க. இந்தியா முழுவதும் தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான குளறுபடிகள் செய்கிறது, அதற்கு இன்றைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து நாளைக்கு அவங்களை சந்திக்கிறாங்க. அது தொடர்பாக இந்த வாதம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க விழுப்புரத்தில் என்ன செஞ்சீங்க, விழுப்புரத்தில் என்ன செஞ்சீங்கன்னு. விழுப்புரத்தில் அங்கே சரியா இருக்கு, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் சரியா செய்யறாரு. எப்போ சாதாரண எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன செய்யுதுங்கிறதா என்னோட கேள்வி. நீங்க எலெக்ஷன் கமிஷன் இந்தியா ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் இதே வந்து 10 நாள் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து 30ஆம் தேதி அப்லோட் பண்றாங்க. இல்லங்க, நீங்க இப்ப வேட்பாளரா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இல்லாம இருந்தா கஷ்டமா இருந்திருக்கும். நீங்க இருக்கிறதுனால உங்கள்ட்ட நேரடியாக கேட்கிறேன். உங்க ஏஜென்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பர்టిక్యులர் கான்ஸ்டிட்யூன்சியை மட்டும் இஷ்யூவா பேசல, இந்தியா கூட்டணி சார்பாக நான் பேசுறேன். ஏன் கான்ஸ்டிட்யூன்சில எங்களுடைய ரிட்டர்னிங் ஆபீசர் சரியா இருந்திருக்கலாம், ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அது என்னவா இருந்தது என் கேள்வி. ஏன்னா அந்த பெர்சன்டேஜ் கூட்றது இல்ல. நான் சொல்றது முதல் 40 தொகுதியில் தமிழ்நாட்டு பத்தி பேச. தமிழ்நாட்டுல இந்த வேரியேஷன் நான் ரிட்டர்னிங் ஆபீசர் கேட்டங்க, ஏன் வேரியேஷன் வந்ததுன்னு. இந்த ரிட்டர்னிங் எங்க ஏன் தொகுதியிலேயே ஏன் இந்த வேரியேஷன் வந்தது ரிட்டர்னிங் ஆபீசர் கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து ரொம்ப அர்ஜி பண்ணாங்க, அதனால நாங்க அப்போ இருந்த டீட்டெயில கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் ஃபைனலா நாங்க வந்து இப்போ டேலி பண்ணி கொடுக்கும் போது அந்த வேரியேஷன் வந்துருச்சு சார்னு சொல்லி சொன்னாரு. ஏன்னா எங்க ரிட்டர்னிங் ஆபீசர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால அவர் சொன்ன இந்தியா முழுவதுக்கு 6% பொலிட்டிக்கல் விமர்சனம் அவர் என்ன வைக்கிறார் ரவிக்குமார். தமிழ்நாட்டில் முதல் கட்ட தேர்தல் நடந்த போது இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கல, அதுக்கு பிறகு இது ஒரு இந்திய அளவில் இந்தியா கூட்டணி பேசி ஒரு வியூகமா இது ஒரு கான்ஸ்பிரசியா கொண்டு வரீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அவர். இல்லை, இது தொடர்பான விமர்சனங்கள் உடனே வந்ததா இல்லையா? நீங்கள் அவர் ஊடகங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காரு. நான் சார் வந்து இதில் ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறவரு எனக்கு அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இப்போ கூட போய் பாருங்கள் ஏன் வந்து வேரியேஷன் வந்திருக்குன்னு எத்தனை விமர்சனங்கள் இணையதளத்தில் இருக்குங்கிறத நீங்க பாருங்க. அவர் ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டில் பிஜேபியில இருந்து இந்த கேள்விகள் முன்வைக்கப்பட்டுச்சு, ஏன் ஏறுச்சு ஏன் குறைஞ்சிச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு. அது அந்த கேள்விகளே தமிழ்நாடு பிஜேபி எல்லாருமே கன்சர்ன் ஏன் வேரியேஷன் இருக்குன்னு சொல்றது உண்மை. ஆனா என்னோட பார்வை என்னன்னா 17C கரெக்டா இருந்ததுன்னா அது ஸ்க்ரூட்டினி பண்ணிட்டு நான் அந்த கேள்வி நீங்க கேட்டீங்க அதே கரெக்ட். ஆனா ஒண்ணு, ராதாகிருஷ்ணன் அவர்கள் சென்னையில 3க்கு அவர் தான் இன்சார்ஜ். அவர் வந்து கிட்டத்தட்ட 40 நிமிஷம் பேசினார். அவர் சொன்னார் இதன் டிலேக்கு என்ன காரணம், வேரியேஷன்ஸ்க்கு என்ன காரணம். ராதாகிருஷ்ணன் எப்படிப்பட்ட ஆபீசர்னு எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அதனால தமிழ்நாட்டில் அவங்க என்ன பிரச்சனைனா, நீங்க இந்தியா கூட்டணி மேல ஒரு பொலிட்டிக்கல் விமர்சனம் வைக்கிறீங்க, அவங்க இன்னொரு கேள்வி வைக்க முடியும். 1,00,000 பேர் காணாம போயிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிக்கல, என்ன அடிப்படையில் வச்சீங்க? இதெல்லாம் வெளியில மற்ற மாநிலங்களில் வைக்கலையே, தமிழ்நாட்டில் தானே வச்சீங்க. அப்ப மற்ற மாநிலங்களில் நீங்க வந்து நல்லா இருக்கீங்க, அப்ப கான்ஸ்பிரசி இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல சொல்ல முடியாது. நீங்க கரெக்டா கேட்டீங்க. மதர் டாக்குமெண்ட் மதர் லிஸ்ட்ன்றது வந்து ஜனவரியில் கொடுத்தாங்க. அதனோட அடுத்த இது வந்து மார்ச்ல கொடுத்தாங்க. மார்ச்ல கொடுத்தவங்க வந்து கம்பல்சரியா பாருங்க, இதுதான்
கடைசி லிஸ்ட்னு இசிஐ சொல்லல சார் சொல்லல. எல்லா கட்சிகளும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும்போது பார்க்கலனாலும் அது உங்க குற்றச்சாட்டு, உங்க கட்சியினுடைய இதை வந்து சரியா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணலன்னு ஆயிடுது. தவறா செய்தி மக்களுக்கு போயிடக்கூடாது. ஜனவரியில சொல்லும் போது இதுதான் ஃபைனல் லிஸ்ட், செக் பண்ணீங்கன்னாங்க. என் பேர் இருந்ததுல. மார்ச்ல என்ன சொன்னாங்க, லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது அப்புறம் என்ன சொல்றாங்க, இதுதான் ஃபைனல் லிஸ்ட், இதை நீங்க அக்னாலஜ் பண்ணிட்டீங்க, இதுதான் கடைசி. அப்படி சொல்லக்கூடாது, இதுதான் ஃபைனல். நீங்க கரெக்டா உங்க பேர் இல்லன்னா தேர்தல் ஆணையம் சரியா செயல்படும். அந்த ஒரு விஷயத்துல நாங்க சொன்னோம், இல்ல நீங்க கரெக்டா பண்ணல. நீங்களே அந்த எல்லைக்கு வர்றது. நாங்க மார்ச் மாசம் கொடுத்த லிஸ்ட்ல பேரை நீங்களா நீக்கிட்டீங்க, ஆனா எங்க பேர் இல்லன்றது குற்றச்சாட்டு. ஒரு நிமிஷம், தேர்தல் ஆணையம்ன்றது நாங்க பண்றது இல்ல, எங்களுக்கும் குறைகள் இருக்கு. ஆனா நீங்க சொல்ற அளவுக்கு இந்தியாவோட என்டையர் எலெக்ஷன் சிஸ்டத்தையே பாதிச்சு ஒருத்தர் கொண்டு நேர பிரதமர் ஆக்குற அளவுக்கு சக்தி எலெக்ஷன் கமிஷன். பிரதமருக்கு அந்த கேள்வியில இல்ல, அவர் சிம்பிளா சொல்றாரு, I congratulate the election commission for conducting the first 2 phases of election almost violence free. I also congratulate the election commission for conducting the polls in voter friendly manner. எல்லாமே சொல்றாரு, ஃபெஸ்டிவல் டெமோக்ரஸி. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உங்களுக்கு இல்ல வயலன்ஸ் இல்லாம நடத்துனது நம்ம இவர் நண்பர் voter friendly-ஆ நண்பரே ஒத்துப்பாரு. அவரோட பூத்ல எல்லா இடத்துல ஒரு பிரச்சனை இல்லாம நடந்தது, நல்லதா நினைப்போன்ற. ஓகே ரைட். நான் திரு பாலச்சந்திரன் அவர்கள்ட்ட கேட்டது. திரு பாலச்சந்திரன், இந்த பிரச்சனையை எப்படி பார்க்க வேண்டியிருக்குது? இதுல வாக்கு சதவீதம் முன்னாடி பின்னாடி போறதுனாலயே ஓட்டுல எதுவும் மாற போறது இல்ல, 17C உங்க கையில தான் இருக்குது, யாரும் எதுவும் மாற்ற